அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க, பின்னாடி காலத்தில் இந்த தரிக்காகிற கொள்கைக்கு போனதுக்கு பிறகு முன்னாடி ஹதீஸ் கலையில் அதே போல் மார்க்க கல்வி ஞானத்தில் எதுக்கெல்லாம் கேள்வி கேட்டு ஆதாரம் இல்லாததை மறுத்து கொண்டிருந்தாங்களோ, இப்போ என்ன செஞ்சாங்க, இந்த சூஃபிச கொள்கைன்னு போன உடனேயே அப்போ அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, மார்க்க ஞானத்தில் ஒருவருக்கு விளக்கம் கிடைக்க வேண்டும் என்றால் அவர் கேள்வி கேட்டால் தான் விளக்கம் கிடைக்கும். பார்க்க நல்லா இருக்கு, கரெக்டு தான், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஆன்மீகம் என்று வந்துவிட்டால் கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொள்வதில் தான் ஞானம் பிறக்கும். இப்படி மார்க்கன் வந்துட்டா, குர்ஆன் ஹதீஸ் வந்துட்டா எப்போ தான் ஞானம் கிடைக்குமா, கேள்வி கேட்டால் ஞானம் கிடைக்கும். சரியா, கரெக்டான வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பிறகு இதை விட பெருசாக்கிட்டாங்க எதை, அவங்களுடைய ஆன்மீகத்தை. நம்ம என்ன சொல்கிறோம், குர்ஆன் ஹதீஸ்னு வந்துட்டா கேள்வி கேட்காதீங்கிறோம். மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கேள்வி கேளுங்க. தொழுகணும் எப்படி, நோன்பு வைக்கிறது எப்படி, தொழுகையினுடைய ஃபர்து எத்தனை, நோன்புனுடைய ஃபர்து எத்தனை, இதில் என்ன சுன்னத்து, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கேள்வி கேட்கணும். எப்படி மாற்றி வச்சுருக்கிறாங்க, மார்க்குன்னு வந்துட்டா கேள்வி கேளுங்க, ஆனால் ஆன்மீகம்னு வந்துட்டா நீங்கள் கேள்வி கேட்காம இருங்க, அதில் தான் உங்களுக்கு ஆன்மீகத்தின் அறிவினுடைய திறவுகோலே இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன, முட்டாளாகி சரணாகதியாகி எங்களுடைய பீருக்கு பின்னாடி வந்துடுங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு தலையாட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ இந்த மாதிரி அந்த கொள்கையில் போன உடனே அதுக்கு பிறகு அதில் சரி எது தப்பு எது அதெல்லாம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்போ இந்த சூஃபிச கொள்கையுடையவர்களில் வரம்பு மீறிய கூட்டத்தார்கள் இருக்கிறாங்க, நடுநிலைவாதிகள் இருக்கிறாங்க, சாதாரணமாக ஒரு அமலுக்கு ஈமானுக்குன்னு போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் எப்படி போனாலும் கொஞ்சமாவது வழிகேட்ட ஏற்றுக்கிட்டாதான் அந்த கொள்கைக்குள்ளாரையே அதை நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா? சில பேர் என்ன, நம்மள்ட்டையும் படிச்சுட்டு அல்லது குர்ஆன் ஹதீஸ் தெரிஞ்சதுக்கு பிறகு கூட என்ன தெரிந்தாலும் நஃப்ஸுக்கு கொஞ்சம் இந்த ஒரு ஆன்மீகங்கிற அறிவு தேவைப்படுதில்ல, அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ஷேக்குடைய ஒரு தொடர்பில் இருக்க வேண்டித்தானே, அவங்கள்ட்ட போகிறதுனால என்ன தப்பு அப்படின்னு சில பேர் கேட்பது உண்டு. இது என்ன, இதுவும் ஷைத்தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாயை. புரியுதா? நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் மேலே உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தாமல், இதை அல்லாஹ் பொருந்தி கொள்வான் என்ற அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணத்தை ஏற்படுத்தாமல், இன்னொருத்தருடைய துணை இருந்தால் தான் நமக்கு அது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாயையை உண்டாக்கி, ஏன்னா ஷைத்தான் நஃப்ஸை கவனிச்சுக்கிட்டே இருப்பான். நம்முடைய நஃப்ஸு எந்த பக்கம் திரும்புதோ அந்த பக்கத்தில் கொண்டு போய் வழி கெடுப்பான். ஷைத்தானை கொண்டு போய் எல்லாரையும் கோயிலுக்கு உற்ற முடியும்னு நினச்சா முடியுமா? அது முடியாது. கோயிலுக்கு கொண்டு போகிறவங்கள கோயிலுக்கு கொண்டு போய் வழி கெடுப்பான், சர்ச்சுக்கு கொண்டு போகிறவங்கள சர்ச்சுக்கு கொண்டு போய் வழி கெடுப்பான், தர்காவுக்கு கொண்டு போகிறவங்கள தர்காவில் கொண்டு போய் வழி கெடுப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் வழி கெடுத்து நரகவாதியாக்கணும், அவ்வளோதான். அன்னஹாதா சுராத்தி முஸ்தகிம், அல்லாஹ்வுடைய நேரான பாதை என்பது ஒரு பாதை தான். அந்த ஒரு பாதையை விட்டுட்டு விலகி எந்த பாதையிலையாவது கொண்டு போய் விடணும் ஷைத்தான். அப்போ யாருக்கு எந்த பாதை பிடிக்குதுங்கிறத அவன் மனசை கவனிச்சுக்கிட்டே இருப்பான். உங்களுடைய அந்த ஹேபிட்ஸ், உங்களுடைய மனசனுடைய விருப்பங்களை அவன் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பான். ஓகே, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரூட்டை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அலங்கரிச்சுட்டு கொண்டு போய் வழிகெடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு வேறு ரூட்டை பார்த்து போயிட்டே இருப்பான். அப்புறம் போயிட்டே இருக்கும், இது டெவலப் ஆகிட்டே இருக்கும், நல்லா பாதுகாக்கணும். இப்போ விஷயத்துக்கு வாங்க. அப்போ இந்த சூஃபிச கொள்கையில் வழிகெட்டவர்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகிறோமோ இல்லையோ, இபாதத்து செய்கிறோமோ இல்லையோ, அமல் செய்கிறோமோ இல்லையோ, பாவத்தை விட்டு விலகிறோமோ இல்லையோ, அதெல்லாம் ரெண்டாம் கட்டம் தான். முதல்ல என்ன செய்யணும், இங்கே ஷேக மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும், முடிச்சு. அப்போ இந்த சூஃபிச கொள்கையில் வரம்பு மீறிகள் தங்களுடைய அமல்களை பற்றி எந்த விதமான ஒரு அக்கறையும் இல்லாமல், அல்லாஹுவை திருப்திப்படுத்துறதை பற்றியும் எந்த விதமான ஒரு சிந்தனையும் இல்லாமல், முழுக்க முழுக்க அவங்களுக்கு எல்லாமே அவங்க அவுலியாக்கள் என்று அல்லது தங்களுடைய குருக்கள் என்று நம்பக்கூடிய அந்த மனிதர்கள் மேலே தான் அவங்களுக்கு நம்பிக்கையை. அவங்கள திருப்திப்படுத்திட்டா போதும், அவங்களுக்கு நம்ம விசுவாசமாக இருந்தால் போதும், மறுமையுடைய நம்ம காரியங்கள் எல்லாவற்றையுமே அவங்க பார்த்துப்பாங்க. புரியுதா? நம்ம ஈவன் அல்லாவுக்கே மாறு செஞ்சுருந்தாலும் சரி, ரசூல்லாவுக்கே மாறு செஞ்சுருந்தாலும் சரி, அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது. இப்படியாக நம்பிக்கை அவர்களுக்கு. ஆகவே இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் தாங்கள் எந்த அவுலியாக்களை நம்புகிறாங்களோ
அந்த அவுலியாக்கள் மேலே கதையை வேற இட்டு கட்டி வச்சுருவாங்க. இப்போ நீங்கள் இந்த மௌலுது கித்தாபுன்னு ஓதுறாங்கல்ல, மௌலுது ஓதுவாங்கல்லம்மா, இப்போ கொஞ்ச நாளில் வரப்போகுது. ரசுல்லா மௌலுது மாதம், அப்புறம் மொய்தீன் ஆண்டவர் மௌலுது மாதம்னு சொல்லிட்டு வரப்போகுது. இப்போ இந்த இதில் வந்து அப்துல் காதர் ஜீலானி மௌலுது மாதம்னு வரும். ரெண்டாவது இது அதுதான். அது என்ன மாதம்? அது ரபியுல் ஆஹிர் மாதம். அந்த ரபியுல் ஆஹிர் மாதத்தில் அவங்க மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவங்க பேரில் மௌலுது ஓதுவாங்க. அந்த மௌலுது கிதாபில் அவங்க என்ன எழுதி வச்சுருக்கிறாங்கன்னா, அப்துல் காதர் ஜீலானியை பார்த்து அல்லாஹ் கூறினானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்கள நம்ம குறைப்படுத்தலை, புரியுது? அவங்க இதிலிருந்து அப்பாற்பட்டவர்கள், அவங்க இந்த கொள்கையை உடையவரும் அல்ல, இப்படி ஒரு தரீக்காவை அவங்க உருவாக்கவும் இல்லை, புரியுதா? இப்படிப்பட்ட சிந்தனைகளை அவர்கள் சொல்லித்தரவும் இல்லை. எப்படி ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிறிஸ்தவர்களுடைய கொள்கையிலிருந்து தூரமானவர்களோ, அதே போல தான் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற அந்த மனிதர், அந்த பெரியார், அவர் ஒரு சிறந்த ஆலிமாக, சிறந்த ஒரு பேச்சாளராக, சிறந்த ஒரு சீர்திருத்தவாதியாக இருந்தாங்க, புரியுதா? வணக்கசாலியாக இருந்தாங்க. அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் அவர்களை வைத்து இப்படிப்பட்ட ஒரு கொள்கையை உருவாக்கிட்டாங்க. அவங்களுக்கும் இந்த கொள்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த அவங்க பேரில் மௌலூதுன்னு சொல்லிட்டு எழுதப்பட்ட அந்த புத்தகத்துக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்க எந்த காலத்தில் வாழ்ந்தவங்க, இன்னையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 800 அல்லது 750 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, புரியுதா? இந்த கிதாப் எப்போ எழுதப்பட்டுச்சு? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உள்ள சில அரபி தெரிஞ்ச அறகுறைங்களால் எழுதப்பட்டது தான் இந்த மௌலூத் என்ற இந்த கவிதை நூல், புரியுதுங்களா? அதுக்கும் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லா அவங்களுக்கும் எவ்விதத்துலேயும் சம்பந்தமே கிடையாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சு மக்களுக்கு விளக்கி சொல்லணும். இப்போ என்ன விஷயம், அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, அல்லாஹ் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள பார்த்து சொன்னானா, அப்துல் காதர் ஜீலானியே, இனி உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளுக்கு நீங்கள் தான் எனக்கு வக்கீல், நீங்கள் தான் எனக்கு வக்கீல். உங்களுடைய முரீதா யார் ஆயிட்டாங்களோ கியாமத்து நாள் வரைக்கும் சரி, உங்களுக்கு முரீதா உங்களுடைய தரீக்கால யார் வந்து சேர்ந்துட்டாங்களோ கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை உங்களுடைய முரீதுகளையும் மன்னிச்சு நான் சொர்க்கத்துக்கு கண்டிப்பாக அனுப்புவேன். எப்படி ஒரு கதை பார்த்தீங்களா? இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நான் சொல்லியிருக்கிறது, அதில் ரொம்ப ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். இதுவே எவ்வளோ பெருசாக இருக்குது, இன்னும் அவ்வளவு விஷயங்கள் அதில் கொட்டி கிடக்குது, புரியுதா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ இந்த மாதிரி தரீக்கால ஊறி போனவங்களுடைய கொள்கை என்னன்னு சொன்னால், நம்முடைய சூஃபிகளை, நம்முடைய தரீக்காவுடைய கலீஃபாக்களை நம்ம திருப்திப்படுத்திட்டா போதும், அதுக்கு மேலே நம்ம என்ன செஞ்சாலும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் நீங்கள் நல்லா இந்த சமுதாயத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதிகமாக சாமியார்கள்ட்ட போகிறது பணக்காரங்க. அதே போல தான் அதிகமாக இந்த சூஃபி கலீஃபாக்கள் இந்த பீர்கள்ட்ட போகிறத பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களில் உள்ள பெரிய பெரிய பணக்காரங்க தான் போவாங்க. ஏன் காரணம் என்ன? செய்கிற அத்தனை தப்பையும் இந்த பீர், இந்த கலீஃபா அவர் அல்லாஹ்விடத்தில் நமக்கு சரி கட்டி கொடுத்துருவார். அதனால் இவருக்கு நம்ம நல்ல சாப்பாடு போட்டு, நல்ல முறையில் வீடு கட்டி கொடுத்து, நல்ல முறையில் கார் வாங்கி கொடுத்து, இவருக்கு காசை செலவு பண்ணிட்டா நமக்கு போதும். இந்த அரசாங்கத்துடைய பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி இவங்க அல்லாஹ்வை அப்படி அனுமானிச்சுக்கிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு நம்ம கவனிச்சுக்கிட்டோம்னா, இவங்களை திருப்திப்படுத்திட்டா போதும், நாளைக்கு மறுமையில் இவங்க முழுக்க நமக்கு சிபாரிசு பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு, இது வந்து இந்த தரீக்காக்கள்லேயே வரம்பு மீறிய வழிகட்டவர்களுடைய கொள்கை. இந்த தரீக்காலேயே கொஞ்சம் மிதவாதிகள் இருக்காங்க. மிதவாதிகள் யாருன்னு சொன்னால், அப்படி கிடையாதுங்க, நம்ம பாவம் செய்யாமல் இருக்கணும், அமல் செய்யணும், இபாதத்துலாம் செய்யணும், கரெக்டாக நல்ல அமல்கள்லாம் கரெக்டாக செய்யணும், பேணுதலாக செய்யணும். அப்படியே நல்ல அமல்கள் செஞ்சாலும் சரி, பேணுதல் நமக்கு இருந்தாலும் சரி, தக்குவா இருந்தாலும் சரி, இபாதத்து இருந்தாலும் சரி, ஒரு அவுலியாவுடைய தயவு இல்லாமல் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியாது. எப்படி நம்பிக்கை? எல்லாம் கரெக்டாக இருக்கணும், ஓகே, சரியான வார்த்தை. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? ஒரு அவுலியா தயவு செஞ்சு அந்த அவுலியாட்ட போய் நம்ம பைய செஞ்சு கொடுத்து அந்த அவுலியாவுடைய பொருட்டால் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டால் தான் நம்மளை அல்லாஹ் கரையே சேர்ப்பான்ட்டான். அப்போ நீ அல்லாஹ்வை வணங்குவதை கொண்டு அல்லாஹ் உன்னை கரை சேர்க்க மாட்டான். நீ தொழுகிறதை கொண்டு, நீ நோன்பு வைப்பதை கொண்டு, நீ அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டதை கொண்டு, ரசூலை நம்பிக்கை கொண்டதை கொண்டு, குர்ஆன் ஹதீஸின்படி அமல் செய்கிறதை கொண்டு அல்லாஹ் உன்னை கரை சேர்ப்பான். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் செய்யணும். ஆனால்
அவுலியாக்கள்கிட்ட போய் நம்ம அவங்க பொருட்டால் அல்லாட்ட கேட்டாதான் நம்ம செஞ்ச இபாதத்தையே அல்லாஹ் ஏற்றுப்பான். புரியுதா? இது அவர்களில் உள்ள மிதவாதிகள். ஆனால் இந்த கொள்கையும் ஷிர்கான கொள்கை. இந்த கொள்கை ஒரு பக்கம் அவங்க செய்கிற இபாதத்தெல்லாம் கரெக்டு, ஆனால் அதே நேரத்தில் இந்த இபாதத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுறதா இருந்தால் அவுலியாக்கள் பொருட்டால் அல்லாட்ட கேட்டாதான் ஏற்றுக்கொள்ளப்படுங்கிற நம்பிக்கை என்ன ஆகிடுச்சு? ஷிர்க் ஆகிடுச்சு. அப்போ ஷிர்க்கு கலந்ததுனால இந்த மொத்த இபாதத்துகள் நாளைக்கு மறுமையில் வரும்பொழுது அவர்களுக்கு நன்மை இல்லாமல் ஆகிடும். புரியுதா? யாருடைய பொருட்டாலும் அல்லாஹு தஆலா யாருடைய அமலையும் அங்கீகரிப்பதில்லை. யாருடைய பொருட்டாலும் யாருடைய அமலையும் அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை. அமல்களை அங்கீகரிப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் 2 நிபந்தனைகள் தான். ஒரு நிபந்தனை, நீங்கள் அந்த அமலை இஹ்லாஸ் மன தூய்மையோடு அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டும் செய்ய வேண்டும். 2வது நிபந்தனை, நீங்கள் செய்யக்கூடிய அமல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த வழிமுறையில் இருக்க வேண்டும். இந்த 2 நிபந்தனை இருந்தால் கண்டிப்பாக உங்களது அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். உங்களது அமலை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னொருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ணணும், உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னொருத்தருடைய ரெக்கமெண்டேஷன் தேவை என்று அல்லாஹு தஆலா எந்த ஒரு அடிப்படையையும் நியதியையும் இந்த மார்க்கத்தில் வைக்கல. அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு 2 நிபந்தனைகள். ஒன்று என்ன? அந்த அமல் இஹ்லாஸ் மன தூய்மையோடு அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டும் செய்யப்பட வேண்டும். 2வது, நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த அந்த சுன்னாவிற்கு உட்பட்டதாக, அந்த சுன்னாவில் உள்ளதாக இருக்க வேண்டும். இந்த 2 காரியத்தில் இந்த 2 நிபந்தனைகளில் ஒரு நிபந்தனை இல்லை என்றாலும் அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு மனுஷர் நல்லா தொழுகிறாரு, நல்லா நோன்பு வைக்கிறார், இஹ்லாஸாக வைக்கிறார், ஆனால் அது சுன்னத்தான முறையில் இல்லை. எப்படி? பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்கிறாரு, ஐயாமு தஷ்ரீக் ஹஜ் பெருநாளுக்கு பிறகு உள்ள 3 நாட்கள், அந்த 3 நாளில் நோன்பு வைக்கிறார். அப்படி பேணுதலாக நோன்பு வச்சு அப்படி இபாதத்து பண்ணுறாரு. ஏற்றுக்கொள்ளப்படுமா? நரகத்தில் தூக்கி அல்லாஹ் போட்டுருவான். ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த நாள்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும், இஹ்லாஸ் இருக்கணும். சுன்னாவுக்கு உட்பட்டு இருக்கு, இஹ்லாஸ் இல்லை, ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. சரி, இப்போ இந்த மக்கள் இப்படி நம்புகிறாங்க, அவுலியாக்கள் பொருட்டால் நம்ம துவா கேட்டால் தான் அந்த துவா கபூல் ஆகும். அவுலியாக்களை திருப்திப்படுத்தாமல் நம்ம ஷேகுமார்களுடைய பொருட்டால் அல்லாஹ்விடத்தில் கேட்காம நம்ம துவாவே கபூல் ஆகாதுன்னு சொல்லி, இது அவர்களில் உள்ள நடுத்தரமானவர்கள் என்று அவர்கள் தங்களுக்கு சொல்லிக்கொள்வது. இதுவே பெரிய ஷிர்க் நம்முடைய பார்வையில், மார்க்கத்துடைய பார்வையில் இது என்ன பெரிய ஷிர்க். ஏன்? அல்லாஹ்விடத்தில் அவன் அனுமதி கொடுக்காமல் இன்னொருத்தரை நீங்கள் கொண்டு வந்து அவனுக்கு முன்னால் நிறுத்துவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த வகையான இந்த சூஃபிகள்கிட்ட, தரிகாவாதிகள்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட அமல்களை அவங்க கணக்கு வச்சுருப்பாங்க. அந்த அமல்களில் யார் ஒருத்தர் பையத் செய்கிறாரோ ஒரு ஷேக்கிடத்தில் போய், அந்த ஷேக்கிலேருந்து அவங்க ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க, செயின். இப்போ ஹதீஸில் நம்ம வச்சுருக்கிறோம்ல, இமாம் புகாரி இப்படி, அதுக்கு அடுத்து ரசூல்லா வரைக்கும், அந்த மாதிரி இவங்க இங்கேருந்து கடைசி ரசூல்லா வரைக்கும் ஒரு செயின் வச்சுருப்பாங்க. அந்த அவுலியாக்கு அவங்க எல்லாம் அவுலியாக நம்பிக்கிறாங்க. அவங்க நம்பிட்டு இப்போ நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க எப்படி துவா கேட்பாங்க? யா அல்லாஹ், என்னுடைய ஷேக்கின் பொருட்டால், என்னுடைய ஷேக்குடைய ஷேக் ஆகிய இன்னாரின் பொருட்டால், யா அல்லாஹ் என்னுடைய ஷேக்குடைய இன்னாரின் பொருட்டால், இப்படி ஒரு எல்லார் பேரையும் சொல்லி இவருடைய பொருட்டால் சொல்லி கடைசியில் யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, எனக்கு கருணை காட்டுவாயாகன்னு ஒரு துவாவை ஆரம்பிப்பார். புரியுதா உங்களுக்கு? துவாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா ஷேக்குகளுடைய பேரையும் சொல்லி இவங்களுடைய பொருட்டால் அப்படின்னு ஆரம்பிப்பார். நம்ம என்ன சொல்கிறோம்? இது மிகப்பெரிய ஒரு ஷிர்கான ஒரு செயல். புரியுதா? ஏன்? அதுக்கு என்ன காரணம்? ஒன்று, இன்னாருடைய பொருட்டால் நீங்கள் என்னிடத்தில் துவா கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லித்தரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வழிகாட்டவில்லை. சஹாபாக்கள்ல யாரும் ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டால் துவா கேட்டது கிடையாது. தாபீன்களில் யாரும் நபியினுடைய பொருட்டால் யா அல்லாஹ் எனக்கு இதை கொடு, என்னை இதிலிருந்து பாதுகாத்துக்கொள் என்பதாக துவா கேட்டது கிடையாது. தபு தாபீன்களில் யாரும் அப்படி செஞ்சது கிடையாது. இமாம்களில் யாரும் அப்படி செஞ்சது கிடையாது. அப்போ இது முழுக்க
பின்னால் வந்தவர்கள் உருவாக்கிய ஒரு வழிகேட்டை தவிர வேறொன்றும் கிடையாது. முந்தைய மூத்த சமுதாய மக்களிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு செயல் அறவே இருந்ததில்லை. புரியுது?